ஐயா உண்டு. ஐயா நான் போரூர் ஐயா கோயிலேருந்து பண்டாரி சொன்னதை இப்பயும் சொல்றேன். வாரத்துல ஒரு நாள் மக்கள் வந்து ஒரு 12, 1 மணிக்குள்ள வந்துருங்க. வாரத்துல ஒரு நாள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஜென்சி வரும்போது வேஷ்டி கட்டிவாங்க. கை வலி, கால் வலி, இடுப்புனா பேண்டை போட்டு பாருங்க உருவ முடியாம போயிருது. அதனால என்ன பண்றீங்க, சில மக்கள் என்ன கேக்குறாங்க, கூட்டம் இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. தயவு செய்து கூட்டத்தை பத்தி பேசுறீங்க. நான் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான், எல்லாத்துக்கும் வரத்தான் செய்வாங்க. அதுக்காண்டி கூட்டம் இருக்கு அதுவும் கேட்காதீங்க. கூட்டத்தை கேட்காம வாங்க, உங்க பிரச்சனை என்ன பேருமோ அதை நான் ஐயாட்ட கேட்டு பண்ணி தந்துடுறேன். அதே மாதிரி அட்ரஸ் சரியா, போரூர் ஐயா கோயில்னு கூகுள்ல போடுங்க, அட்ரஸ் வந்துடும். அதுவும் தெரியலையா, போரூர்ல இருந்து இறங்கிட்டு கால் பண்ணீங்கன்னா நான் இந்த மாதிரி அட்ரஸ் நான் சொல்லி திரும்ப வந்து கூட்டுக்கிறேன். அதே மாதிரி என்ன கூட்டம் இருக்கு, கூட்டம் இல்லையா, அது இருக்குதா, இதுக்கு எவ்வளவு காசு கேக்குறாங்க, எவ்வளவு காசு எவ்வளவு பீஸ் கேக்குறாங்க. அங்க போட்டாங்க 50 ரூபாய்க்கு 20 போறாங்க. அது கூட கேக்குறது இல்ல. உங்க வாட்டுக்கு முடிஞ்சது கொடுங்கதான் கேக்குறேன். முடியலன்னா கூட போங்கன்னு தான் சொல்றேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பாண்டி மொழி ஐயான்னு பாண்டி ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மாசம் 3 அடிச்சு அனுப்புறாரு. சில மக்கள் காய் தர்றாங்க. அதை வச்சு மக்களுக்கு நான் போட்டு இருக்கிற வாழை வருது. அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு சொன்னேன், காசுக்காக பண்றது இல்ல, மக்கள் சேவைக்காக, மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்காக தான் பண்றேன். ஏன்னா நான் ஒரு நேரம் கஷ்டப்பட்டு வந்தேன். அந்த கஷ்டத்தை உணர்ந்ததான் நீ நான் மக்களுக்காக நான் செஞ்சுட்டு வரேன். அதே மாதிரி ராஜி வெட்னீஸ்ல எடுத்து போறது இந்த மக்களுக்காகத்தான் கொண்டு வராரு, நமக்காக தரல அவரு. ஏன்னா மக்களுக்காக போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இந்த கஷ்டத்தெல்லாம் தீரணும் பாவங்க அப்படி கை வலி, கால் வலி, இடுப்பு வலி அப்படின்னு போறாரு. அதை பார்த்துதான் மக்கள் வரைய நிறைய மக்கள் அதை பயணிச்சுக்காங்க. அதே மாதிரி பாதி வலி குறையும், பாதி கொஞ்சம் இருக்கும். அதை வீட்டுல நான் சொன்னபடி கடைபிடிச்சுன்னா இந்த வலியும் போயிடும். ஐயா உண்டு.
எனக்கு வந்த நேரத்துல இருந்து ரொம்ப வலிதான், அது எனக்கு இப்ப இல்ல. ரொம்ப சந்தோஷம். நான் இங்க பக்கத்துல தான் நான் இருக்கேன். நாங்க போறோம் கமலா அச்சிமண்டி தெரியுமா? அச்சிமண்டி. ஆமா, அவங்க ஒய்ஃப் தான். ஆமா, வாங்க கண்டிப்பா வாங்க. 5 கிலோ அரிசியில ஒரு 200 சிப்பம் வேணும். அப்படியா? மக்களுக்கு உங்களுக்கு தரணும். சரி. போன் நம்பர் தாங்க. வாங்க. நீங்க நல்லா பேச முடியும், குறைக்க முடியாது. பேர் சொல்லுங்க. ஐயப்போயில இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க, குறைச்சு தருவாங்க. நீங்க சொல்லுங்க. நான் உடனே சொல்லிடுறேன், குறைச்சு தருவாங்க. பேர் என்ன? என் பேர் ஐயப்பன். நான் சொல்லிக்கே தர சொல்றேன், நீங்க இது 200 சிப்பம் 5 கிலோ பயிர் போட்டு வாங்க. வாங்கம்மா. சார் மட்டும் கொஞ்சம் அப்புறமா மருத்துவ இப்பதான் 2 வருஷமா இருக்கு, அவருக்கு உடம்பு சரியால வந்துச்சு. அதுதான் காலு நடுவு சொல்றாங்க, அதுக்கு மருத்துவம் சொல்றாங்க. இல்ல நல்லா இந்த சடனா அவரு நல்லதா இந்த வயசுக்கு நம்ம வயசுக்கு வயசா வாங்கினா வயசா 60 வயசா ஆகலையா? 60 வயசா? 26 வயசுல வந்து நீ நடக்கிறீங்களா? நீங்க இல்ல அவர் நல்லதா நடந்துட்டாங்க. சடனா உடம்பு சரியாம அவன் சொல்ற புதிய வயசாச்சுன்னா ரத்த ஓட்டம் வராதுமா பத்தாதுமான்னு சொன்னாங்க. புதிய மாட்டேங்கியாமா? நீ கைய சொன்னார்ல வீடு செய்யுங்க. அவங்க நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்களாமா? நடந்தாரா முடியலையா? வயசாச்சுல ஒரு ரத்த ஓட்டம் கம்மியாயிருன்றேன். அது புரிய மாட்டேங்குது. ஐயா வயசு ஒன்னா என் உடம்புல ரத்த உடம்புல எவ்வளோ கையாடு விடணும். அது புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. நல்லா தெரியாது நடந்தாரு மட்டும் சொல்றேன். சொல்றது புரிய மாட்டேங்குது. எவ்வளவு சாப்பிடுவாரு, அவர் எவ்வளவு சாப்பிடுவார், வித்தியாசம் இருக்குல்ல. சாப்பிட்டு வந்துட்டாரு அவரு 20 வயசு 5 ஏந்துக்கிறாரு. நானே ஏந்துக்குவானு கீழே வையா
வச்சுருங்க. வச்சுருங்க. நீட்டு ஐயா சிக்கனா சொல்லுவாருடா ஐயா அவர்கிட்ட வக்கீல் பாருங்க ஐயா ஐயா அப்படி வச்சுட்டு சொல்றாரு. அப்பதான் அது ஒரு 200 நிமிஷம் கட்டி சொல்லி போயிடு கொஞ்ச நேரம் போச்சு. கோயிலான்னு சொல்றாங்க. மொத்தமா கிடைக்காத வருஷம் சொல்லும் அது வச்சு ஆனா அது நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆமா நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்க பேசுங்க, ஐயா பேசுவாங்கன்னா இந்த மாதிரி பொருள் பேசுவாங்க அப்படின்னு பேசுங்க. போய் சொல்றேன்னு இருக்காங்க. போய் சொல்றேன்னு இருக்காங்க. சொல்றேன் போய் சொல்றேன் திரும்புறோம் வாங்கியா இந்த கமர்ஷியல் தான் நினைக்கிறேன். பழைய ஹோல்சேல் கடை பக்கத்தில் அது தேங்காய் மணி ஏற்றாப்புல பழக்கம் படம் வைக்கிறாரு பக்கத்துல இந்த பக்கம் சொல்றாங்க. కాళ్ళు ఫ్రీగా వదులు ఆ కాళ్ళు ఆయన అడగండి. வீட்டுல பண்ணணும் இந்த மாதிரி என்ன பண்ணமா அந்த மாதிரி வீட்டுல பண்ணணும். మన దేశంలో అమ్మాయి పెట్టారు இல்ல கூட அவங்களுக்கு கொஞ்சம் இதுன்னு சொல்றாங்க. போயே போங்க விழுக மாட்டாரு. அது தெரியும். அது என்ன யார் நம்பர் இருக்கீங்க என்ன தெரியுங்க பாரு வயசு பையனா இருக்காரு பாரு. பரமாக்கு விட்டு நீங்க பாருங்க பரமாக்கு தைரியம் இருக்காரு. கொஞ்சம் கான்பிடன்ஸ் நடப்பாங்க கூட நடப்பாங்க. ஆமா நடந்தாங்க நம்ம தான் நடக்க வைக்கல. இங்க எப்படி இருக்குதா எப்படி இருக்குதா கொஞ்சம் பரவாயில்ல உட்காரு உட்காரு. பரவாயில்லையா? அதே மாதிரி வீட்டுல நீங்க பண்ணணும். இப்ப 2 நேரம் வந்து பிடிச்சிட்டு கடை மாதிரியே கடமா இருந்தாரு. இப்ப பிடிக்கல
இது வீட்டுல போயிட்டு இது மாதிரி பண்ணணும். பண்ணுனா குறையும் இல்லை குறையாது. நான் தெளிவா சொல்லிடுறேன். அங்க கீழே பாதம் இருக்கியா, கீழே நோவன்னு சொல்றாங்க. கீழே கொஞ்சம் இது மாதிரி ஒட்டுதன்னு சொல்றாங்க. அங்க இந்த கிரவுண்டுக்கு ஒட்டுதன்னு சொல்றாங்க. சில்லான்னு இருக்கோம். சில்லுன்றத காலுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வலிதான் இருக்க முடியும். அவங்க உடம்பு சீர உடம்பா இருக்கும். அதனால கால் சில்லு இருக்கும். சூடு கூட சூடா இருக்கும். இப்ப பரவாயில்லையான்னு கேளுங்க. கொஞ்சம் మా నాన్నగారికి 2 సంవత్సరాల నుంచి నొప్పి ఉన్నింది. అదేదో యూట్యూబ్ లో చూసినాను, తీసుకొని వచ్చినాను. చూస్తాం తగ్గుతుందా లేదా అనేది. ఆయన కొంచెం పర్వాలేదని అంటా ఉన్నారు. ఇంకా కొంచెం పర్వాలేదని అంటా ఉన్నారు. ఆ తర్వాత ఇంట్లో పోయి ట్రీట్మెంట్ అది కొంచెం ఆయన చేసినట్టు చేస్తే తగ్గుతుంది అని చెప్తా ఉన్నారు. చూస్తాం, ట్రై చేసి చూస్తాం. ఇంకా బాగా అయిందంటే మళ్ళీ నేను వచ్చి, ఆయనకి బాగా అయిపోయిందంటే మళ్ళీ నేను తిరిగి ఇక్కడికి వచ్చి అది పనిగా నేనే వచ్చి చెప్తాను. ఇప్పుడు బాగుందని చెప్తా ఉన్నారు. కానీ కంటిన్యూ అయిందంటే నేనే వచ్చి ఇక్కడ వచ్చి చెప్తాను అనమాట. దట్ విల్ బి మై టెస్టిమోనియల్.